கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, அநேகருக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி, தவறே செய்யாம நான் ஏன் தண்டனை அனுபவிக்கிறேன்? நான் எந்த தப்புமே பண்ணல, யாருக்கு விரோதமா எதையுமே செய்யல, அப்புறம் ஏன் எனக்கு இந்த சோதனை? ஆண்டவரை உண்மையா விசுவாசிக்கின்றேன், அவரை மட்டும்தான் நம்பி வாழ்கின்றேன், ஆனால் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனையை அனுமதித்தார்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடு ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேதத்தின்படி உங்களோடு கூட பதில் கொடுக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கின்ற பொழுது அங்கே பவுல் மெலித்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவுக்குள்ளே போய் சேருகின்றார். ஏற்கனவே அவர் கப்பல் சேதத்துக்கு தப்பி தான் உயிர் தப்பி அந்த தீவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. ஆண்டவர் பத்திரமாய் காப்பாற்றி ஒரு தீவுக்குள்ளே போய் சேர்ந்த பிறகு அவர் வாழ்க்கையில் வந்த சோதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷ பாம்பு, ஒரு விரியன் பாம்பு அவரை கடிக்குது. அவர் ஏதாவது தப்பு செஞ்சு கடிச்சுதா? இல்லை. அங்கே ரொம்ப குளிர், மழைக்காலம். அதனால் மக்கள் ஏற்கனவே அந்த குளிருக்கு இதமாக இருக்க நெருப்பு மூட்டுறாங்க. அந்த நெருப்பு இன்னும் அணையாமல் பற்றி எரிய வேண்டும் என்று பவுல் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி அதுக்கு மேலே போடுறாரு. அப்போது அனல் உரைத்து சூடு தாங்க முடியாமல் ஒரு பாம்பு அப்படியே வந்து பவுலோட கையில் கடிச்சிருச்சு. விஷம் நிறைந்த பாம்பு. விரியன் பாம்புனா விஷம் இல்லாமல் இருக்குமா? ரொம்ப விஷம் உள்ள பாம்பு. இப்போ கடித்த உடனே எல்லா ஜனங்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவன் ஒரு கொலை பாதகன், சந்தேகமே இல்லை, இவன் நல்லவனே கிடையாது, இவன் நல்லவனா இந்த பாம்பு இவனை கடித்திருக்கவே செய்யாது, இவன் தப்பு பண்ணவே, அதனால தான் கடல் தாண்டி வந்த அப்புறம் கூட அந்த பழி இவனை விட்டு வைக்கல, பாம்பு கடிச்சிருச்சு, கொஞ்ச நேரத்தில் இவன் சடுதியாக செத்து போக போகிறான்னு பவுலை எல்லாருமே அந்த அளவிற்கு கேவலமாக பேசுகிறாங்க. குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அவர் மேலே வீண் பழிகளை போடுறாங்க. சாதகமாக சொல்கிறதுக்கு காரியம் என்ன நடந்துச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. இப்போது எல்லா ஜனங்களும் பவுலினுடைய சாவுக்கு காவல், அப்படிதான் எப்போ செத்து போவான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா? ஆனால் என்ன நடக்குது பாருங்க, கொஞ்ச நேரம் ஆகுது, ஒன்றுமே நடக்கலை. பவுல் அந்த பாம்பு பார்த்து பயப்படவும் இல்லை, இந்த பாம்பு என்னை ஏன் கடிச்சிருச்சு ஆண்டவர் என்ன கேள்வியும் கேட்கல. அந்த விஷயத்தை குறித்து அவர் கலக்கம் அடையாமல் தைரியமாக அந்த பாம்பை அப்படியே உதறி தள்ளி விட்டுட்டு அவர் சாதாரணமாக இருக்காரு. பாருங்க என்ன நடந்துச்சு. பவுலுக்கு எதுவும் ஆகலை, அவர் சாதாரணமாக இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குள்ளும் ஒரு ஆச்சரியம், ஒன்றுமே ஆகலையே, இந்த மனுஷன் நல்லா இருக்கிறானே, தேவனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு அவரை தேவன் என்று நினைக்கிறாங்க. அங்கே அற்புதம் நடக்குது அவர் மூலமாக. ஒரு மனுஷனுடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, இவர் போய் ஜெபிக்கின்றார், ஆனவர் விடுதலை கொடுக்கின்றார். இப்படி அவரை குற்றவாளி என்றும் அவரை கொலைபாதகன் என்றும் அவருக்கு அவர் செய்த பாவத்துக்கு கிடைத்த தண்டனை இது என்றும் சொன்னவங்க எல்லாரும் இப்போ மகிமையோடும் கனத்தோடும் அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க அந்த ஒரு பகுதியை. அவர் தப்பு செஞ்சு பாம்பு கடிச்சிச்சா? இல்லை. இல்லை ஏதாவது பாவம் செஞ்சு அதுக்கு அந்த காரியம் அவருக்கு நடந்துச்சா? இல்லை. அவர் ஊழியம்தான் செய்துட்டு இருந்தாரு, ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்து கொண்டிருந்தாரு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் பேரிலே அவருடைய ஊழிய பாதி அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனா அவர் தப்பு செய்யாம, பாவத்துக்கு இடம் கொடுக்காம உண்மையாய் வாழ்ந்த பொழுதுதான் தண்டனையை போல, சோதனையை போல பாம்பு கடிக்குது. பாம்பு கடித்த உடனே எனக்கு இந்த ஆண்டவரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு விட்டுட்டும் ஓடல. ஏன் ஆண்டவரை என்னை பாம்பு கடிக்க வச்சிங்கன்னு ஒரு கேள்வியும் கேட்கல. விசுவாசம் குறையல, பரிசுத்தம் குறையல, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தை அவர் விடல. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய காரியத்தில் நேர்த்தியாய் உண்மையாய் தொடர்ந்து அவர் ஓடினார். ஆண்டவர் அந்த சோதனையை மகிமைக்கு எதுவாக மாற்றினார். எந்த மக்கள் அவரை பார்த்து கொலைபாதகன், பாவி, குற்றவாளி என்று நடந்த காரியத்தை சொல்லி விமர்சித்தார்களோ, அதே நாவினாலே அவரை மேன்மைப்படுத்தி பேசி மகிழ்ந்து சந்தோஷத்தோடு கனப்படுத்தி அவரை வழி அனுப்பி வைத்தாங்க. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஆகையினால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாப்பா, எனக்கு ஏன்ப்பா இந்த சோதனையை நீங்கள் அனுமதிச்சிங்க?
எனக்கு ஏன் இந்த தண்டனையை நீங்கள் அனுமதிச்சீங்க? நான் தவறு செய்யலையே, நான் குற்றம் செய்யலையே, நான் இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கலையே, ஆனால் எனக்கு ஏன் இந்த பாம்பை போல கடிக்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்த சோதனையை பார்த்து, நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளை பார்த்து, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்து உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க சொல்லலாம், நீ செய்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, உண்மையாகவே நீ தான் ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப, அதனால தான் உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட தீமை என்று எல்லாரும் விமர்சிக்கலாம். உலகமே தீர்ப்பு சொல்லலாம். தேவனுக்கு தெரியும் இல்லையா? நிச்சயமாக எந்த பிரச்சனையின் நிமித்தம், எந்த சோதனையின் நிமித்தம் நீங்கள் இன்றைக்கு வேதனைகளையும் வீண் பழிகளையும் போராட்டங்களையும் இழப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றீர்களோ, அதே சோதனை, அதே பிரச்சனை, அதே விதமான போராட்டம் உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட போகிறது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அதே காரியத்தின் மூலமாக நீங்கள் மேன்மையை காண போகின்றீங்க, நீங்க கனத்தை பெற போகின்றீங்க, நீங்க தேவனுடைய தயவை பெற போகின்றீங்க. நிச்சயமாக ஆண்டவர் மகிமைக்கு ஏதுவாய் அந்த சோதனையை மாற்றி உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகின்றார். ஆகையினால் தேவன் செய்வது எல்லாமே ஒரு திட்டத்தின் முடிவாக இருக்குமே தவிர நம்மை தவறான இடத்துல அவர் கொண்டு போய் சேர்க்கிறவர் அல்ல. விசுவாசத்தோடு எல்லாவற்றிலும் தேவனுடைய கரங்களிலே அமர்ந்திருந்து பொறுத்து கொள்வோம். இந்த காரியத்தின் முடிவு மாறுதலாக இருக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்க வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கிற எங்க வாழ்க்கையில நீங்கள் அனுமதிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு காரணம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அதை உணர்ந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறேதும் செய்யாமல் ஆண்டவரே விஷப்பூச்சி அவரை கடிக்கும்படி நீங்க அனுமதித்தீர். ஆனால் அந்த விஷம் அவரை பற்றி கொண்டு அழிப்பதற்கு நீங்க அனுமதிக்கல. அவர் பெயரை நீர் பெருமைப்படுத்தினீரப்பா. அவர் தேவனுடைய பிள்ளை என்பதனை அவரிடத்துல நிரூபித்து காட்ட அவரை மகிமை அடைய செய்தீர் ராஜா. குற்றவாளி என்றும் கொலைபாதகன் என்று சொன்னவர்கள் மத்தியிலே தேவன் அவரை மகிமை அடைய வைத்தீர். அதே விஷப்பூச்சியின் காரணத்தின் நிமித்தம் அதே போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நம்பி உம்மையே பின்பற்றி வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரணமே இல்லாம விஷப்பூச்சின் அனுபவங்களை போன்ற போராட்டங்கள், ஆண்டவரே சோதனைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே வீண் பழிகள், பலவிதமான காரியங்களின் ஊடாக பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே பிறருடைய வாயினால் பல இகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பாவிகள் என்றும் துரோகிகள் என்று விமர்சனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதே காரியத்தின் மூலம் உங்க பிள்ளைகளுடைய தலைகளை நீங்க உயர்த்த போகிறீங்க, நீங்க விடுதலை கொடுக்க போகிறீங்க, நீங்க சாட்சியா நிறுத்த போகிறீங்க, மகிமைக்கு எதுவாக மாற்ற போகிறீங்க. ஆண்டவரே அதை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியாய், அவர்கள் அதை காணும்படியாய், அப்ப அவங்களுடைய பெயர் உயரும்படியாய் கர்த்ததாமே விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.